ஹாய் ஹலோ எவ்ரிஒன். பாடத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அடிப்படை உரிமை கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க மத்த பகுதியை விட இந்த பகுதி 3ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த இடத்துலயாவது பாதிக்கிற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பார்ட் 3ல ஆர்டிகிள் 12ல இருந்து 35 வரைக்கும் என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இந்த அடிப்படை உரிமைகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக அப்படி சொல்றோம்? 1215ல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மன்னர் கிங் ஜான் அப்படிங்கிறவங்க அந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத எழுத்துப்பூர்வமா ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணுவாரு. அததான் என்னன்னு சொல்றாங்க? மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரில இருக்க மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றது இந்திய அரசியலமைப்புல பகுதி 3ல கொடுத்திருக்காங்க. அதனாலதான் பகுதி 3 என்னன்னு சொல்றோம்? மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா மக்களோட சமத்துவத்தை பாதுகாக்கணும். அவங்களோட சுதந்திரம் எந்த வகையிலையும் கெட்டு போயிடக்கூடாது. அதுல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்கணும். இதை எல்லாத்தையும் நோக்கமா கொண்டுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கறத அவங்க எழுதியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே இந்த 6 கேட்டகரி இருக்கு. ஒன்னு ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமை. அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், சமய சார்பு உரிமை. ரைட் டு கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அதாவது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். லாஸ்டா அரசியலமைப்பு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இப்ப இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளயும் அந்தந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது இருக்கும். ஈக்குவாலிட்டிக்கு கீழே ஆர்டிகல் 14 to 18 அப்படிங்கிறது கவர் ஆகும். ஃப்ரீடம்க்கு கீழே 19 to 22. அடுத்து எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு கீழே ஆர்டிகல் 23, 24. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது 25ல இருந்து 28 கவர் ஆகும். கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 29 to 30. இல்ல 31 அப்படிங்கறத டெலீட் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 32. சோ இந்த ஒவ்வொரு ஆர்டிகிளை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இது எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல இருந்து எடுத்துதான் நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படிங்கறத அவங்க டிரைவ் பண்ணிருப்பாங்க. 1950ல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே ஒரு 7 கேட்டகரி இருந்துச்சு. அதுல ஒரு கேட்டகரியான ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்து உரிமை அப்படிங்கிறத 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா டெலீட் பண்ணிருப்பாங்க. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்குள்ளதான் ஆர்டிகல் 31 அப்படிங்கிறது இருக்கும். ஆர்டிகல் 31ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மக்களோட நிலத்தை அரசு கையகப்படுத்தலாம். எந்த சூழ்நிலையில அவங்க கையகப்படுத்தலாம் அப்படின்னா அந்த லேண்ட்ல ஏதாவது மக்கள் நலனுக்காக ஒரு பில்டிங் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்க இந்த மாதிரி நிலத்தை கையகப்படுத்தலாம். அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த லேண்டுக்கு சொந்தமானவங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி உங்க லேண்டை கையகப்படுத்த போறோம், அதுக்கு காம்பன்சேஷனா நாங்க இதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அரசு ஒருத்தவங்களோட தனி நபரோட லேண்டை கையகப்படுத்தலாம் அப்படிங்கறத ஆர்டிகல் 31ல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி கையகப்படுத்தும் போது அதாவது கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது 1978க்கு முன்னாடி எதுல இருந்திருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்திருக்கு, அடிப்படை உரிமைகள்ல இருந்துச்சு. சோ இந்த மாதிரி நிறைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகுறதுனால அவங்க என்ன பண்றாங்க? இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத, ஏன்னா அது சின்ன சின்ன விஷயத்துக்காக டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணிட்டு இருக்க முடியாதுல, அந்த காரணத்துக்காக இவங்க என்ன பண்றாங்க? இதை லீகல் ரைட்டுக்கு மாத்துறாங்க. அப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இப்ப எந்த கேட்டகரியில இருக்கு அப்படின்னா பார்ட் 12ல ஆர்டிகிள் 300A கொடுத்திருக்காங்க. அப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து லீகல் ரைட்டா மாறிடுச்சு. அப்ப லீகல் ரைட்னா என்ன பண்ணுவாங்க? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்லாம் போக முடியாது.
ஃபர்ஸ்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதோ இல்ல கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றதோ அந்த மாதிரி என்ன ப்ரொசீஜரோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதுல அந்த காரணத்துக்காக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து லீகல் ரைட்டுக்கு மாத்தினாங்க. இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபியூச்சர்ஸ், அதோட அடிப்படை உரிமைகளோட அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் பை கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்லயே வரையறுத்து சொல்லியிருப்பாங்க. சோ கான்ஸ்டிடியூஷன்லயே சொன்னதுனால யாருமே அந்த அடிப்படை உரிமைகளை மீறி செயல்பட முடியாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. நெக்ஸ்ட் நாட் அப்சல்யூட். நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை முழுசா நம்ம அப்படியே பயன்படுத்திக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு. அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதே நம்ம பின்னாடி பார்க்கலாம். தமிழையும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அரசியல் அமைப்பால் பாதுகாக்கப்படுகிறது. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்லயே வரையறுத்து கூடுறதுனால அதை யாரு மீறினாலும் நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவது முழுமையானது அல்ல. நம்ம அடிப்படை உரிமைகளை முழுசா அனுபவிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில வரையறைகள் எல்லாம் இருக்கு. அடுத்து நீதி பெறத்தக்கது, அதாவது ஜுடிஷியபிள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறினோம் அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்லயே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அடுத்து சஸ்பென்ஷன் இன் எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலைகளில் இடைநீக்கம். ஒரு சில ஆர்டிகல், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே என்ன பண்ணிடுவாங்க, இந்த எமர்ஜென்சி டைம்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ஒரு சில ஆர்டிகலை எமர்ஜென்சி டைம்ல கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 20 and 21. ஆர்டிகல் 20, 21 என்ன அப்படின்னா 20 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் கேசஸ். அதாவது ஏதாவது ஒரு குற்ற பிரிவுக்கு கீழே ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள் எல்லாமே ஆர்டிகல் 20ல கொடுத்திருப்பாங்க. சோ எந்த எமர்ஜென்சி டைம்னாலும் இந்த ஆர்டிகிள் அப்படிங்கிறது தடை செய்ய மாட்டாங்க. இன்னொன்னு ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ரைட் டு லைஃப் அப்படின்னா மக்கள் வந்து இந்த நாட்டுல வாழும்போது கண்ணியத்தோடையும் கட்டுப்பாடோடய வாழணும். அவங்களுக்கு வாழ்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. அவங்கள உயிரை எடுக்கிறதுக்கான எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. சோ இந்த ரெண்டு ஆர்டிகிளையும் சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஒருவேளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்ப கிரிமினல் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் இஷ்டத்துக்கு யாரனாலும் அரெஸ்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யாரோட உயிரை வேணாலும் எப்ப வேணாலும் இந்த எமர்ஜென்சி டைம்ல எடுத்துப்பாங்க. சோ அந்த காரணத்துக்காக தான் இந்த ரெண்டையுமே அவங்க சஸ்பெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்ப எமர்ஜென்சி டைம்ல கூட சஸ்பெண்ட் ஆகாத ரெண்டு ஆர்டிகிள் எது, ஆர்டிகிள் 20 and 21. ஓகே, லாஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் ஸ்பெஷல் சர்வீசஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ், இன்டெலிஜென்ஸ், ஆர்ம்டு போர்சஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும், அதாவது மக்கள் நலனுக்காக ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மார்ஷியல் லா சிச்சுவேஷன், அதாவது ராணுவ சட்டம் எப்பயாவது போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த டைம்ல இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும். ஓகே, இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த நம்ம ஒவ்வொரு ஆர்டிகிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது ஆர்டிகிள் 12. ஆர்டிகிள் 12ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட், அரசுனா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அரசுனா எதுலாம், யூனியன் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட், அதாவது மத்திய அரசும் நாடாளுமன்றமும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டர், மாநில அரசும் சட்டமன்றமும். அடுத்து லாஸ்டா லோக்கல் கவர்மெண்டா ஒரு சில அத்தாரிட்டிஸ். என்ன அத்தாரிட்டிஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாட்டுட்டரி பாடிஸ். ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்புகள். பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்து அது மூலமா ஒரு சில அமைப்புகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதுவும் இந்த ஸ்டேட்டு கீழே தான் வரும். அடுத்து பப்ளிக் கார்பரேஷன், இது எல்லாமே ஸ்டேட்டு கீழே தான் வரும். இப்போ ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் கேன் பி சேலஞ்ச். இந்த ஸ்டேட் அப்படிங்கிறவங்க அடிப்படையை மீறி மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அதையுமே நம்ம கோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறதான் குறிப்பிடுறாங்க இந்த ஆர்டிகிள் 12. ஆர்டிகிள் 13ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை மீறி ஏதாவது ஒரு சட்டம் இயற்றினாங்க அப்படின்னா அது செல்லாது அப்படிங்கறத ஆர்டிகிள் 13ல சொல்றாங்க. அப்ப அவங்க இயற்றக்கூடிய அந்த சட்டத்தை அடிப்படை உரிமைக்கு உட்பட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத யாரு ரிவ்யூ பண்ணி பாத்துக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் பாத்துக்கலாம். அதுக்கான உரிமை அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. அது எந்த ஆர்டிகிள்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஆர்டிகிள் 226 ஹை கோர்ட்டுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆர்டிகிள் அடிப்படையில இயற்றக்கூடிய சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உட்பட்டு தான் இருக்கா அப்படிங்கறத அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. இப் சப்போஸ் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு அவங்க அறிவிச்சிருவாங்க.
இததான் ஆர்டிகல் 13ல சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் 13க்கு கீழே ஒரு 4 சப் கிளாஸ் இருக்கு. ஆர்டிகல் 13(1)ல என்ன சொல்றாங்க, 1950ல தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகென்ஸ்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம செல்லாதுன்னு அறிவிக்கலாம் அப்படிங்கிறத 13(1)ல குறிப்பிடுறாங்க. இப்ப 1950க்கு முன்னாடி வந்த சட்டம் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிசி எல்லாமே வந்து 1950க்கு முன்னாடியே வந்திருக்கும். அப்புறம் சிஆர்பிசி இது எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய சட்டம் அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கா அப்படிங்கறத ஆய்வு பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னா அதை செல்லாதுன்னு அறிவிப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 13(2) இது என்ன சொல்லுது, ஸ்டேட் இன்னைக்கு அப்புறம் 1950க்கு அப்புறம் ஏதாவது ஒரு லா மேக் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13(3) இதுல லானா என்ன, சட்டம்னா என்னென்ன அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. லானா என்னது, ஆக்ட், அதாவது பார்லிமெண்டாலேயோ இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரால இயற்றக்கூடிய சட்டங்கள். அப்புறம் ரூல்ஸ், ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணதா இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. அது எல்லாமே லாஸ்க்கு கீழே தான் வருது. அடுத்து ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னது, அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கவர்னர் எல்லாம் போடுவாங்க. அதுவும் லாக்கு கீழே தான் வரும். அடுத்து கஸ்டம்ஸ். கஸ்டம்ஸ்னா பழக்க வழக்கம். இவன் முன்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க, அதை அப்படியே பிளைண்டா அப்படியே அடுத்தடுத்த வரவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இது எல்லாமே தான் லாக்கு கீழே வரும். இப்ப இந்த லா அப்படிங்கறது எதுக்கான மீனிங்கா கொடுத்திருக்காங்க, ஆர்டிகல் 13(2)லையும் 13(1)லையும் லா அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணிருப்போம். அந்த லா அப்படிங்கிறதுக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படிங்கறதான் இந்த ஆர்டிகல் 13(3)ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13(4). இது என்ன சொல்லுது, நம்ம அரசியல் அமைப்புல ஏதாவது சட்ட திருத்தம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாவா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுதான் ஆர்டிகல் 13(4)ல சொல்றாங்க. சோ இதை ரிமெம்பர் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓல்டு லாஸ் டை, நியூ லாஸ் காண்ட் லை, லா இஸ் வைட், அமெண்ட்மெண்ட் ஹைட். அப்ப ஓல்டு லாஸ் டை அப்படின்னா பழைய சட்டம் ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. அதான் ஓல்டு லாஸ் டை. நியூ லாஸ் காண்ட் லை அப்படின்னா புதுசா போடக்கூடிய சட்டம் அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகளுக்கு உட்பட்டு இருக்கணும். அடுத்து லா இஸ் வைட். லா அப்படின்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாங்க 13(3)ல. அமெண்ட்மெண்ட்ஸ் ஹைட் அப்படின்னா இந்த அரசியல் சட்ட திருத்தம் மட்டும் என்ன ஆகும், இந்த மாதிரி லாக்கு கீழே வராது. லா கீழே வராதுன்னா என்ன அர்த்தம், அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லா மட்டும்தானே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டு இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் தான் இதுல என்ன கொடுத்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட் ஹைட் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட். சோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும். இப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப ஆர்டிகல் 13(4)ல என்ன பிரச்சனை இருக்கு, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் லா கிடையாது அப்படின்னா அப்ப மேற்கொள்ளக்கூடிய அந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைக்கு அகேன்ஸ்டா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சோ இதுக்காக தான் இந்த கேசவந்த பாரதி கேஸ், இதை வந்து நம்ம அடிக்கடி பார்ப்போம். இந்த கேஸை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலாவே பிரியாம்பிள் பார்க்கும்போது பார்த்திருப்போம். சோ இதுல ஜஸ்ட் இந்த கேசவானந்தா பாரதி கேஸ்ல இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 13(4)ல இருக்கிறத எப்படி மாத்துறாங்க அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி என்னது, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் லா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேசவானந்தா பாரதி கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஒரு அரசியல் சட்ட திருத்தம் பண்ணலாம், ஆனா அது எதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அடிப்படை உரிமைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த கேசவானந்தா பாரதி கேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அரசியல் சட்ட திருத்தம் பண்ணாலும் அது என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை. இதுக்கு கீழே என்னென்ன ஆர்டிகல் வரும்னு பார்த்தோம், 14 to 18. 14 அப்படிங்கிறது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் சமத்துவம். 15 அப்படிங்கிறது நோ டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு பார்க்க கூடாது. 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜாப்ஸ், வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. 17 தீண்டாமை ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. 18 பட்டங்கள் நீக்கம், அபாலிஷன் ஆஃப் டைட்டில். இப்போ ஒவ்வொரு ஆர்டிகலையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் சமத்துவம். இது நம்ம ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும். ஒன்னு ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, இன்னொன்னு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்களுக்கு
லா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த சட்டம் அப்படிங்கிறது பாதுகாப்பு எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 14ல குறிப்பிடுறாங்க. இல்ல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம், யாருமே சட்டத்துக்கு மேல கிடையாது, அரசு அதிகாரிகள் கூட அப்படிங்கறதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாக்குள்ள அடங்கும். இந்த கான்செப்ட நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இங்கிலாந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த கான்செப்ட ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற கான்செப்ட பிரபலப்படுத்தினது யாரு அப்படின்னா ஏவி டைசி. இவர் யாரு? பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட், அதாவது பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு நீதியாளர். இவர் தான் இந்த கான்செப்ட எல்லாருக்கும் பிரபலப்படுத்தினது. அடுத்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது சட்டங்களின் சமமான பாதுகாப்பு. இப்ப ஒருத்தங்க பனிஷ்மெண்ட், 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ஒரே மான தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பேருக்குமான பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது அவங்க அந்த லாவை வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி சிச்சுவேஷன், ஒரே மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த லா அப்படிங்கறது 2 பேருக்கும் ஒரே மாதிரியான தண்டனையை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த விதமான பாகுபாடும் பார்க்க கூடாது. இந்த கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? யுஎஸ், அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இதுல ஒரு சில எக்ஸப்ஷன் எல்லாம் இருக்கு. பிரசிடென்ட், கவர்னர் இவங்க 2 பேரும் பதவியில இருக்கும் போது நீதிமன்றத்துல எந்த விதமான வழக்கும் அவங்க மேல தொடர முடியாது. அடுத்து ஃபாரின் டிப்ளமேட், வேறு நாட்டு தூதர்கள் இந்திய நீதிமன்றத்துல போய் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து எம்பி, எம்எல்ஏ இவங்க 2 பேரும் சட்டமன்றத்துக்குள்ளயோ இல்லைன்னா எம்எல்ஏவா இருந்தா சட்டசபையிலயோ ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம வழக்கு தொடர முடியாது. இப்ப நார்மல் பீப்புள் நம்ம வெளியில இருந்துட்டு யாரையாவது ஒருத்தவங்களை எந்த விதமான ஆதாரமும் இல்லாம இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க. பட் எம்பி, எம்எல்ஏ இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ இல்ல அசம்பிளிக்குள்ளேயோ பேசுறாங்க அப்படின்னா, அது கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா வழக்கு தொடர முடியாது. அடுத்து ஸ்பெஷல் குரூப்ஸ், அதாவது ஸ்பெஷல் குரூப்ஸ் அப்படின்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில இருப்பாங்க, அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தனியா இருக்கும். அதே மாதிரி ஆர்மிக்கு, ட்ரைபல் ஏரியாஸ் அப்படிங்கிறதுக்கும் தனியா அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் தான் என்னது ஒரு சில விதிவிலக்குகள். அடுத்த ஆர்டிகல் 15, நோ டிஸ்கிரிமினேஷன், எந்த வித பாகுபாடும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 15ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 15க்குலயும் நிறைய சப் கிளாஸ் இருக்கு. ஆர்டிகல் 15(1)ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அடிப்படையில யாருமே பாகுபாடு பார்க்க கூடாது. எந்த அடிப்படையில? ரிலீஜியன், மதம், ரேஸ், இனம், காஸ்ட், சாதி, செக்ஸ், பாலினம், பெர்த் பிளேஸ், அவங்க பிறந்த இடம், இத பேஸ் பண்ணி யாரையுமே பாகுபாடு பார்க்க கூடாது. இதுல இந்த 5ஐயுமே வந்து நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல வந்து கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி எந்த அடிப்படையில எல்லாம் நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து 15(2)ல என்ன சொல்றாங்க? எல்லாரும் பப்ளிக் பிளேஸ அசஸ் பண்ணலாம், இவங்க மட்டும்தான் இந்த பிளேஸ் அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரூலும் கிடையாது. அததான் 15(2)ல சொல்றாங்க. ஆர்டிகல் 15(3) இந்த மாதிரி உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரு சில ஸ்பெஷல் ரூல், சிறப்பு விதிகளை விதிக்கலாம் அப்படின்ட்டு 15(3)ல சொல்றாங்க. 15(1)ல என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி பாலினம் அடிப்படையோ பிறப்பு அடிப்படையிலையோ எந்த வித பாகுபாடும் பார்க்க கூடாதுன்னு பார்த்தோம். அப்ப இது வந்து ஸ்பெஷல் கேஸ். 15(3) என்ன சொல்றாங்க? உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் இந்த மாதிரி சிறப்பு விதிகளை விதிக்கலாம்னு சொல்றாங்க. 15(4)ல இந்த மாதிரி எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ், அதாவது கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கும் எஸ்சி எஸ்டி காஸ்ட்ல இருப்பாங்களா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் விதிகளை விதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 15(5) இந்த மாதிரி சீட்டை ரிசர்வ் பண்ணுவாங்கல்ல ஸ்கூல்லயும் காலேஜ்லயும், அதே மாதிரி பேக்வர்டு கிளாஸுக்கு இந்த மாதிரி சீட்டை ரிசர்வ் பண்ணலாம். அப்ப 3ர்ட்ல என்ன சொல்றாங்க? உமனுக்கு சில்ட்ரனுக்கு, 15(4)ல எஸ்சி எஸ்டிக்கு, 15(5)ல பேக்வர்டு கிளாஸ்க்கு சொல்றாங்க. 15(6)ல என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி வீக்கர்ஸ்னா பொருளாதார ரீதியா அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இடஒதுக்கீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15(6)ல சொல்றாங்க. இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2019ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது வரைக்கும் இந்த ஆர்டிகல் 15(6)ல எதுவுமே இருக்காது, எம்டியா தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜாப்ஸ், அதாவது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு.
அதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம வாய்ப்பு அளிக்கப்படணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 16ல சொல்றாங்க. இதுலயும் ஒரு சில சப் கிளாஸ் எல்லாம் இருக்கு. 16(1)ல கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலையில எல்லாருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும். 16(2)ல எந்த அடிப்படையிலையும் நம்ம பாகுபாடு பார்க்க கூடாது. இதுலயும் ஒரு 7 கேட்டகரி கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 5 கேட்டகரி பார்த்தோம். இதுல எக்ஸ்ட்ரா டெசன்ட் வம்சாவளி அப்படிங்கறதும் ரெசிடென்ஸ், அதாவது ரெசிடென்ஸ் அப்படிங்கறது அவங்க வசிக்கக்கூடிய இடம், அதை பொறுத்து பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 16(3)ல என்ன சொல்றாங்க, பார்லிமெண்ட் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம், அதாவது லோக்கல் ரெசிடென்ஸ் ரூல்ஸ், அதாவது ஒரு சில வேலை, ஏன்னா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு தானே. சோ அந்த வேலை வாய்ப்புல இந்த மாதிரி லோக்கல் ரெசிடென்ஸ் ரூல், உள்ளூர் குடியிருப்பு விதிகள் அப்படிங்கறது அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணி 1957ல இந்த ரூல போட்டிருப்பாங்க. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1957. எதுக்காக இந்த ஆக்ட் அப்படின்னா, அந்த உள்ளூர் வாசிகள், அதாவது ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இந்த ஆக்ட் மூலமா அப்படிதான் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா 1974ல இந்த ஆக்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. 1974க்கு முன்னாடி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 1974க்கு அப்புறம் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது செயல்படல. 1974க்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு சில எக்ஸெப்ஷனல் இருக்கும், அதை மட்டும் அப்ளிகபிள் பண்ணுவாங்க. என்னென்ன எக்ஸெப்ஷன் விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 371(d)ல என்ன சொல்லிருப்பாங்க, ஆந்திர பிரதேசலையும் தெலுங்கானாலையும் அங்க உள்ள ஜாபுக்கு அங்க உள்ள லோக்கல் பீப்புளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி 6th ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணிக்கிற அந்த ட்ரைபல் ஏரியா ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அதுவும் அந்த ஏரியால உள்ளவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 16(4), நம்ம இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதுறோம், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாம் ஒரு சில ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்களா, அது இந்த ஆர்டிகல் மூலமா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ப்ரொமோஷன், SC/STக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கல்ல, அது ஆர்டிகல் 16(4)(a)ல 4 அப்படிங்கிறது பேக்வர்ட் கிளாஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கறது கவர்மெண்ட் ஜாப்ல, 4(a) அப்படிங்கறது அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது SC/STக்கு கொடுக்கறது. ஆர்டிகல் 4(b) கேரி ஃபார்வர்ட் அன்ஃபில்டு ரிசர்வ் போஸ்ட், அதாவது இப்போ இந்த வருஷத்துல SC/STக்குன்னு சொல்லி ஒரு 20 சீட் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல 10 தான் ஃபில் ஆகுது, மீதி 10 இருக்கு 10 சீட் வந்து ஃபில் ஆகல அப்படின்னா அந்த 10 சீட்டை என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் இயர் ஒரு 10 அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 10ஐயும் அடுத்த இயருக்கு இன்க்ளூட் பண்ணி 20 சீட்டை அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் கேரி ஃபார்வர்ட் அன்ஃபீல்ட் ரிசர்வ் போஸ்ட். நெக்ஸ்ட் 16(5)ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனோ அவங்களோட ஓன் கம்யூனிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் வேலை வாய்ப்புலன்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப கோயில்ல பூசாரியா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஹிந்து ரிலீஜியஸை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்களோட ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட கம்யூனிட்டிலேயே இருக்கிறவங்களே வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கறதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 16(6) நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல என்னது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்குறது. 15(6) அப்படிங்கிறது எஜுகேஷனுக்கு. இந்த 16(6)ல கொடுத்திருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த கேட்டகரி பீப்புளுக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை அப்படிங்கிறது கண்டிப்பா கூடவே கூடாது. சாதி அடிப்படையில எந்த வகையான பாதுகாப்பும் எந்த வகையான பாகுபாடும் பார்க்க கூடாது. எல்லாரும் எல்லா இடங்களையும் ஈக்குவலா அசஸ் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி 2 லா போட்டிருப்பாங்க. ஒண்ணு வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட், அன்டச்சபிலிட்டிக்கு தீண்டாமைக்கு அகைன்ஸ்டா யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படும். அடுத்து SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், வன்கொடுமைகளை தடுக்கும் சட்டம். SC/STய ஏதாவது தாக்குனாலோ இல்லைன்னா அவங்கள வந்து ரொம்ப வன்கொடுமை பண்ணாலோ இந்த ஆக்டுக்கு கீழே அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படும். ஆர்டிகிள் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில் பட்டங்களை ஒழித்தல். அரசு ராணுவம் மற்றும் கல்வியை தவிர வேற எந்த ஒரு பட்டமும் வழங்கக்கூடாது அப்படிங்கறத ஆர்டிகிள் 18ல சொல்லியிருக்காங்க. இதுலயும் சப் கிளாஸ் இருக்கு. ஆர்டிகிள் 18(1) இந்திய குடிமக்களுக்கு எந்த விதமான பட்டங்களும் கிடையாது. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒரு பட்டங்களை பெறணும் அப்படின்னா பிரசிடென்ட் ஜனாதிபதியோட அனுமதியின்றி அதை வந்து ஏற்க முடியாது. 18(3)ல என்ன சொல்றாங்க, நோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேன் அக்செப்ட் எனி டைட்டில் ஃப்ரம் த ஸ்டேட், எந்த அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு டைட்டிலையும் எந்த ஒரு பட்டத்தையும் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
இதுல எக்ஸப்ஷன் கேஸ் என்னெல்லாம், மிலிட்டரியிலையும் அகாடமிக் டிஸ்டிங்ஷன், ராணுவத்துல நிறைய பட்டங்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அதே மாதிரி கல்வியில சிறந்தவங்களுக்கு ஒரு சில பட்டங்கள் கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. வேற எந்த விதமான பட்டங்களும் யாருக்கும் வழங்கக்கூடாது அப்படிங்கறத ஆர்டிகிள் 80 சொல்றாங்க. சோ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. சோ நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம், ஆர்டிகிள் 12, 13 பார்த்தோம். அப்புறம் ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய 14 to 18 ஆர்டிகிள் பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்கிற ஆர்டிகிளை நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும். நான் லட்சுமிகாந்த் புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சோ நீங்க தெளிவா இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.